மொழி என்பது வெறும் பேசுவதற்கான கருவி அல்ல. அது கல்வி, வேலை, நிர்வாகம், அதிகாரம். ஒரு மொழி அரசின் அலுவல் மொழியாக மாற்றப்படும் போது மற்ற மொழிகள் பின்தள்ளப்படும். இந்த அச்சத்தை முதலில் தெளிவாக சொன்னவர் பெரியார். பெரியாரின் சிந்தனை ஒரு சமூக உணர்வாக இருந்தது. அதை அரசியல் இயக்கமாக மாற்றியவர் அறிஞர் அண்ணா. மொழி உரிமை வெறும் கருத்து அல்ல, அது அரசியல் உரிமை என்று அவர் வலியுறுத்தினார். கட்சி இல்லாமல் இந்த போராட்டம் இல்லை. இங்கே ஒரு உண்மை தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்சி வழிநடத்தல் இல்லாமல் நடந்திருக்க முடியாது. அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம்.